Good morning. Today we are going to see about Darlington amplifier. So Darlington amplifier இதோட யூஸ் என்ன அப்படின்னா the Darlington amplifier used to improve the input impedance. There are two techniques that is used to improve the input impedance. One is Darlington amplifier, another one is bootstrap technique. There are two methods, bootstrap technique and Darlington amplifier. Both are used to improve the input impedance because in some amplification we need the better input impedance, that is high input impedance. சில அப்ளிகேஷனுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ஹை இன்புட் இம்பிடன்ஸ், டிப்பிக்கலி அதோட வேல்யூ வந்து 500 கிலோ ஓம் வரைக்கும் நமக்கு என்ன வேணும்னா தேவைப்படும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்புட் இம்பிடன்ஸ் வந்து நம்ம ஹை பண்ணி கொடுக்குறோம். அப்போ இன்புட் இம்பிடன்ஸ் வந்து நம்ம 3 கான்ஃபிகரேஷன் படிச்சிருக்கோம், சிசி, சிபி, சிஇ. இந்த 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் சிசி காமன் கலெக்டர் ஒன்லி ஹேஸ் தி ஹை இன்புட் இம்பிடன்ஸ். காமன் கலெக்டருக்கு ஹை இன்புட் இம்பிடன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டார்லிங்டன் ஆம்பிளிஃபயர் அண்ட் பூட்ஸ்ட்ராப் டெக்னிக் ரெண்டுலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபயர் வந்து ஹை இன்புட் இம்பிடன்ஸ் கொடுக்கும். ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see டார்லிங்டன் கனெக்ஷன். ஸோ டார்லிங்டன் கனெக்ஷன்னா என்னென்னா we are connecting 2 டிரான்சிஸ்டர், 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். the 2 டிரான்சிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் கேஸ்கேடட். 2 டிரான்சிஸ்டரும் கேஸ்கேடடாக கனெக்ட் பண்ணுறது. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் அவுட்புட் இஸ் given to the input of the second transistor. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் T1 எடுக்கிறேன், இது T2 எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட அவுட்புட் வந்து செகண்ட் டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னென்னா டார்லிங்டன் ஆம்பிளிஃபயர். அப்போ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் காமன் கலெக்டர். ஸோ காமன் கலெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காமன் கலெக்டர்னா கலெக்டர் இஸ் த காமன் டெர்மினல், எமிட்டர் இஸ் த அவுட்புட் டெர்மினல் அண்ட் பேஸ் இஸ் த இன்புட் டெர்மினல். அப்போ எமிட்டரோட அவுட்புட்டை இங்கே வந்து இன்புட்டாக கொடுக்கறது செகண்ட் டிரான்சிஸ்டருக்கு. த அவுட்புட் இஸ் கிவன் டு த இன்புட் ஆஃப் த செகண்ட் டிரான்சிஸ்டர். ஸோ அவுட்புட்டை இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இன்புட் சைடில் we are connecting one coupling capacitance and இங்கே வந்து VI கொடுக்குறோம். தென் இதில் ஒரு RB ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், RB. தென் இங்கே வந்து திஸ் ஒன் இஸ் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா இங்கே VCC சப்ளை கொடுக்குறேன். தென் எமிட்டரை இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்து CE கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் பைபாஸ் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இது வந்து பேஸ் 2 செகண்ட் டிரான்சிஸ்டரோட பேஸ், இது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட கலெக்டர், இது செகண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர், செகண்ட் டிரான்சிஸ்டரோட எமிட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி 2 வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் கெயினும் இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூவும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் கெயின் இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிரான்சிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த இடத்துல ஒரு RC ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணோம், ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். அப்போது நான் இங்கே நார்மலாக ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து நமக்கு நார்மலாக இன்புட் சைடில் ஒரு R5 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு GMVπ அப்படிங்கிற ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டருக்கு எழுதுறதுனால R5 தென் செகண்ட் டிரான்சிஸ்டர் இருக்கிறதுனால இந்த இடத்துல GM1 Vπ1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் அதனால இது R5 GMVπ1. ஸோ இது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட பேஸ், இது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட கலெக்டர், இது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட எமிட்டர். இப்போ இந்த சர்க்யூட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் செகண்ட் டிரான்சிஸ்டரோட பேஸ் இருக்குது. நம்ம இந்த செகண்ட் டிரான்சிஸ்டருக்கும் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் நமக்கு என்ன வரும், ஒரு R5 ஒரு R5 ஒரு GMVπ வரும். அப்போ அந்த R5 பேஸ், அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட எமிட்டர், செகண்ட் டிரான்சிஸ்டரோட பேஸ். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட எமிட்டர் இங்கே இருக்குது, செகண்ட் டிரான்சிஸ்டரோட பேஸ், அதாவது பேஸில் நமக்கு என்ன வரும், பேஸில் செகண்ட் டிரான்சிஸ்டர்லேயே நமக்கு பேஸில் என்ன வரும், ஒரு R5 வரும். அதாவது R5 செகண்ட் டிரான்சிஸ்டரோடது R5 அதுக்கப்புறமா இங்கே வந்து நமக்கு எப்பவும் போல் ஒரு GMVπ, அதாவது GM2 Vπ2.
இது ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேருந்து செகண்ட் டிரான்சிஸ்டரோட பேஸ், இது செகண்ட் டிரான்சிஸ்டரோட எமிட்டர், தென் இது செகண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர். இப்போ டயக்ராம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டரும் செகண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டரும் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர் செகண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. தென் ஃபைனலாக ஒரு RC ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே இன்புட் இம்பிடன்ஸ் இந்த ஆர்பியை நான் இங்கே நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இன்புட் இம்பிடன்ஸ் VI கொடுத்து இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது VI. ஸோ இது வந்து GM2 V/2 போட்டாச்சு, இங்கே R/2 போட்டாச்சு. இங்கேருந்து அவுட்புட் கரண்ட் IC ஃப்ளோ ஆகும், இங்கேருந்து இன்புட் கரண்ட் இந்த இடத்துல IB கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கேருந்து II கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் எல்லாம் நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா கரண்ட் கெயின் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் கெயின் பார்த்துக்கோங்க. Current gain, so that current gain AI, that is represented by output current is IC, input current நான் இதை எடுத்துக்கிறேன் IC divided by IB input current. so இந்த ஃபிகரில் நான் IC என்னன்னு கால்குலேட் பண்ணுறேன். IC இந்த நோடில் KCL அப்ளை பண்ணால் என்ன வரும்? IC that is incoming current equal to outgoing current. incoming current IC, outgoing current GM2 V/2 plus GM1 V/1, ரெண்டு அவுட்கோயிங் கரண்ட் இருக்குது. அப்போ IC ஈக்குவல் டு என்ன வரும்? GM1 V/1 plus GM2 V/2, ரெண்டு கரண்ட்டையும் நான் எழுதியாச்சு. இது equation நம்பர் 1ன்னு எடுக்கிறேன். தென் V/1 இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது? V/1. இதில் நான் இப்போ அப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? V/1 அப்ளை பண்ணேன்னா V/1 equal to IB into R/1. இதை equation நம்பர் 2ன்னு எடுக்கிறேன். தென் V/2 கால்குலேட் பண்ணுறேன். ஸோ V/2 கால்குலேட் பண்ணேன்னா இந்த R/2க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் எனக்கு என்னென்னா V/2. இப்போ இதில் ஃப்ளோ கூடிய கரண்ட் பாருங்கள், இங்கேருந்து IB கரண்ட் வருது, இங்கேருந்து GM1 V/1 கரண்ட் வருது, ரெண்டு ஆட் ஆகி தான் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். அப்போ இதில் ஃப்ளோ கூடிய கரண்டோட வேல்யூ என்ன? IB ப்ளஸ் GM1 V/1. அப்போ இந்த இடத்துல KCL அப்ளை கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? V/2 ஈக்குவல் டு, இல்லைனா ஓம்ஸில் V ஈக்குவல் டு என்னது? I into R. ஐயோட வேல்யூ IB ப்ளஸ் GM1 V/1 into R/2. அப்போ IB ப்ளஸ் GM1 V/1 into R/2. ஸோ இப்போ V/2 வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ நமக்கு GM1 V/1 GM into GM ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா GM V/2 equal to GM1 ஓகே. GM into V/1 ஓட வேல்யூ we know that is பீட்டா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா β1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ V/2 is equal to IB plus β1. இந்த இடத்துல IB போட மறந்துட்டேன். IB அதாவது கரண்டோட வேல்யூ IB ப்ளஸ் சாரி இந்த இடத்துல V/2 equal to IB plus GM1 V/1. இந்த V/1ல நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ V/1 is equal to IB plus IB R/1 GM1 into R/2. ஸோ இதுலேருந்து ஐபியை காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ V/1 equal to IB into 1 plus R/1 GM1 into R/2. GM R/2 is the beta. அப்போ V/1 equal to IB into 1 plus β1 into R/2. So this is equation number 3. Take this is equation number 3. இப்போ இந்த equation number IC ஓட வேல்யூ நமக்கு தெரியும். IC ஓட வேல்யூ that is GM1 V/1. இந்த V/1ல again இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். V/2ல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ICல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா GM1 V/1 ஓட வேல்யூ IB into R/1 plus GM2 V/2 ஓட வேல்யூ என்ன இருக்குது? IB into 1 plus β1 into R/2. ஸோ இதிலிருந்து நான் என்ன காமனாக வெளியில் எடுக்கிறேன்னா இந்த ரெண்டு டேர்ம்லேயும் IB காமனாக இருக்குது. ஐபியை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ GM1 R/1 plus GM2 into 1 plus β1 into R/2.
ஸோ இங்கே gm2 r by 2 gm1 r by 1க்கு we can substitute beta 1, gm2 r by 2க்கு we can substitute beta 2. அப்போ IB into beta 1 plus beta 2 into 1 plus beta. So 1 is very very less than beta. Beta is the amplification factor that it will be increase ஆயிட்டே இருக்கும் temperature depend பண்ணி. அப்போ 1 வந்து எப்படி இருக்கும்னா very very less than beta 1. அப்போ 1 neglect பண்றேன். அப்போ IB equal to IB into beta 1 plus beta 2 beta 1. இப்போ beta 1 beta 2 வந்து double in amplification factor. Compared to this beta 1, இந்த term வந்து எப்படி இருக்கும் நமக்கு very very big இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பீட்டா 1 நெக்லெக்ட் பண்ணுறேன். அப்போ IB into beta 1 beta 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு IC இருக்குது. IC equal to IB into beta 1 beta 2. எனக்கு கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா கரண்ட் கெயின் இஸ் IC divided by IB. இதிலேருந்து IC divided by IB கால்குலேட் பண்ணேன்னா I will get the current gain beta 1 beta 2, that is AI. அப்போ current gain value is for Darlington amplifier beta 1 beta 2, that is the current gain value. Then I am going to find the input impedance value. So input impedance நாலே நம்ம என்ன எழுதுவோம்? Input impedance that is represented by RI. Input impedance. So input impedance represented by RI. So RI equal to ohms law என்ன? V by I. அப்போ input voltage VI divided by input current VB. இப்போ VIங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள வோல்டேஜ் தான் VIன்னு எழுதுகிறோம். இந்த total voltage of the input side. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு resistance that is divided into 2 times. 2 resistance divided into 2 times, that is R by 1 R by 2. இதில் இருக்கக்கூடிய voltage V by 1, இதில் இருக்கக்கூடிய voltage V by 2. அப்போ VI எழுதுனேன்னா ரெண்டும் ஆட் ஆகி வரும் V by 1 plus V by 2. So V by 1 V by 2 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ V by 1 வேல்யூ என்னது? என்ன இருக்குது? V by 1 வேல்யூ IB into R by 1. IB into R by 1 plus இது V by 2 ஓட வேல்யூ IB into 1 plus beta into R by 2. இந்த ரெண்டு வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது ரெண்டில் எனக்கு காமனாக என்ன வேல்யூ இருக்குது? that is IB இருக்குது. IBயை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ R by 1 plus 1 plus beta into R by 2. So R by 1 plus 1 plus beta into R by 2. So இப்போ எனக்கு இது VI, என்னோட RI வேல்யூ என்னது? VI divided by IB. அப்போ இங்கேருந்து IBயை கீழே கொண்டாறேன். அப்போ VI divided by IB is equal to R by 1 plus 1 plus beta into R by 2. So we know one relation, that is beta na தெரியும். We know beta equal to gm into r pi. அப்போ beta 1 எடுத்தேன்னா gm1 into r pi 1. அப்போ இதிலேருந்து r pi 1 கால்குலேட் பண்ணுறேன். r pi 1 கால்குலேட் பண்ணேன்னா இந்த gm1 இங்கே கீழே வரும். அப்போ beta 1 divided by gm1. இதில் இப்போ gm1 ஆல்ரெடி தெரியும். gm1 வந்து நம்ம இந்த யூனிட் தொடங்கும் போது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம். தட் இஸ் ICQ divided by VTன்னு ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் ஆனால இது ICQ1ன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த gm1 வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த r pi 1ல. அப்போ r pi 1 is equal to beta 1 divided by ICQ1 divided by VT. அப்போ r pi 1 எனக்கு என்ன வரும்? இந்த VT மேலே போகும். VT beta 1 divided by ICQ1. Similarly நான் இதே வேல்யூ r pi 2க்கு கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? VT beta 2 divided by ICQ2 எனக்கு வரும். இப்போ இந்த ICQ1 வேல்யூ கால்குலேட் பண்ணேன்னா ICQ1 is equal to ICQ2 divided by beta 2. இது ICQ ஓட வேல்யூ ஃபார் 1 இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். ICQ2 divided by beta 2. இப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம ICQ1ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ICQ substitute ICQ1 in R pi 1. ICQ1 வேல்யூவை R pi 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? R pi 1 is equal to beta 1 VT. அப்போ இங்கே மேலே எனக்கு இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா beta 2 மேலே வரும். beta 2 divided by ICQ2.
So r pi 2 equal to r pi 1 is equal to beta 1. So Vt b2 divided by ICQ. இவ்வளோத்துக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? r pi 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். beta 1 into r pi 2. ஸோ இப்போ இந்த r pi 1க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா beta 1 into r pi 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் in ri. இந்த வேல்யூவில் equation number 1ல. அப்போ ri is equal to vi divided by ibனா ri. ri is equal to beta 1 r pi 2 plus 1 plus beta 1 into r pi 2. நமக்கு தெரியும் 1 is very very less than beta. அப்போ இந்த இதை நெக்லெக்ட் பண்ணோன்னா ri equal to beta 1 r pi 2 plus beta 1 r pi 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ri is equal to 2 beta 1 r pi 2. This is the input impedance of the Darlington amplifier. So current gain of the Darlington amplifier is beta 1 beta 2. Input impedance of the Darlington amplifier is 2 beta 1 r pi 2. This is the Darlington amplifier. So Darlington amplifier that is used to improve the input impedance value. Then next we are going to see the bootstrap technique. So bootstrap technique that is also used to improve the input impedance value. So in the Darlington amplifier, here in this if you see the circuit diagram, the Darlington amplifier la இந்த சைடில் நம்ம R1 R2 அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலை. இப்படி R1 R2 சீரீஸாக கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்னென்னா வோல்டேஜ் டிவைடர், தட் இஸ் பயாசிங் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த டார்லிங்டன் ஆம்பிளிஃபயரில் நான் இப்போ பயாசிங் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணேன்னா திஸ் பயாசிங் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்ன பண்ணோன்னா அதோட இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணும். நான் சொன்னேன் இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதே யார்? டார்லிங்டன் ஆம்பிளிஃபயரோட வேல்யூ. சப்போஸ் நம்ம பயாசிங் பெட்டராக வேணும், நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்லெஸ் அவுட்புட் வேணும்னா நம்ம பயாசிங்கை ஆட் பண்ணணும். அப்போ ப்ராப்பர் பயாசிங் கொடுக்கணும். அப்போ ப்ராப்பர் பயாசிங் கொடுக்கறதுக்கு நான் 2 ரெசிஸ்டன்ஸை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு டார்லிங்டன் ஆம்பிளிஃபயரில் என்ன ஆகிடும்னா இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வி ஆர் யூஸிங் பூட்ஸ்ட்ராப் டெக்னிக். இந்த பூட்ஸ்ட்ராப் டெக்னிக்கில் வி ஆர் யூஸிங் காமன் கலெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். காமன் கலெக்டர்னா வி ஆர் டேக்கிங் தி அவுட்புட் ஃப்ரம் தி எமிட்டட் டெர்மினல்லேருந்து அவுட்புட் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து இது காமன் டெர்மினல் இங்கே சப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்னா பயாசிங் சர்க்யூட் கொடுக்க போகிறேன். R1 R2 எப்பவும் போல் இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இங்கே இன்புட் வோல்டேஜ் VI, தென் இந்த கெப்பாசிட்டன்ஸ் C1. இப்போ என்னென்னா பூட்ஸ்ட்ராப் டெக்னிக்னா இது வந்து இப்போ பயாசிங் கொடுத்து நம்ம பெட்டர் இன்புட் இம்பிடன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் பூட்ஸ்ட்ராப் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் டெக்னிக்கில் வி ஆர் ஆடிங் அடிஷ்னல் காம்பனண்ட், 2 அடிஷ்னல் காம்பனண்ட், 2 அடிஷ்னல் காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 1 கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, இது R3 ரெசிஸ்டன்ஸ். அந்த R3 ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இந்த R1க்கும் R2க்கும் இடையில வந்து அதுக்கப்புறமா ஒரு கெப்பாசிட்டன்ஸ், அது வந்து அப்படியே எமிட்டர் டெர்மினலுக்கு போகும். இப்போ ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். எதுனா R3 அண்ட் C. ஸோ இப்போ இந்த R3 எதுக்கு இடையிலலாம் கனெக்டாக இருக்குது? R1க்கு இடையில, R2க்கு இடையில, அப்புறம் எமிட்டருக்கு இடையில. இப்போ நான் DC சிக்னல் கொடுக்குறேன். ஃபார் DCயில் எனக்கு கெப்பாசிட்டர் எல்லாம் எப்படி ஆக்ட் ஆகும்? ஓப்பன் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ஓப்பன்னா இப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும், அப்போ இந்த இடத்துல கனெக்ட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும், கனெக்ட் ஆகாது. அப்போ சர்க்யூட் பார்த்தீங்கன்னா எனக்கு R1 R2 இந்த கனெக்ஷன் அப்படியே இருக்கும். அப்போ இந்த இவ்வளவு நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம்? பயாசிங். அப்போ DC சர்க்யூட்டாக இருக்கும்போது பூட்ஸ்ட்ராப் டெக்னிக் வந்து எனக்கு என்ன தான் ப்ரொவைட் பண்ணணும்னா ஜஸ்ட் பயாசிங். எவ்வளவு பயாசிங் எனக்கு தேவையோ நெசசரி பயாசிங்கை இந்த சர்க்யூட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ ஃபார் ஏசியாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆக்ட் அஸ் தி ஷார்ட் சர்க்யூட். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் இல்லாமல் இப்படி ஒரு ஷார்ட் சர்க்யூட் வரும். அப்போ ஷார்ட் சர்க்யூட்டாக வரும்போது பாருங்கள், இந்த R3 ரெசிஸ்டன்ஸ் பேஸுக்கும் அப்படியே எமிட்டருக்கும் இடையில கனெக்ட் ஆகிடும். அப்போ எமிட்டர் வந்து அவுட்புட், பேஸ் வந்து இன்புட். அப்போ நான் சொல்லணும்னா R3 வந்து தட் இஸ் கனெக்டட் இன் பிட்வீன் பேஸ் அண்ட்
எமிட்டர் இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்புட் சைடு வருமா அவுட்புட் சைடு வருமானு நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐ ஆம் யூஸிங் மில்லர்ஸ் தியரம். இந்த மில்லர்ஸ் தியரம் என்ன பண்ணுவோன்னா used to split the input impedance into two. ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்புட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில வரும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அவுட்புட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில வரும். ஸோ மில்லர்ஸ் தியரம்னா ஒன்றும் கிடையாது. மில்லர்ஸ் தியரம் தட் இஸ் த இம்பிடன்ஸ் பிட்வீன் டூ நோட். அந்த நோட் யாருன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ தட் காம்பனண்ட் இஸ் பிளேசிங் அட் தி ஒன் இன்புட் நோட் டு கிரவுண்ட் அண்ட் அனதர் அவுட்புட் நோட் டு தி கிரவுண்ட். ஒரு காம்பனண்ட்டை இன்புட் கிரவுண்டுக்கு இடையில கனெக்ட் பண்ணோம். ஒரு காம்பனண்ட்டை அவுட்புட்டுக்கும் கிரவுண்டுக்கு இடையில கனெக்ட் பண்ணோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மில்லர்ஸ் தியரம் சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்புட் இம்பிடன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. Z டிவைடட் பை 1 மைனஸ் ஏவி. தென் Z2 அவுட்புட் இம்பிடன்ஸோட வேல்யூ ZAV டிவைடட் பை AV by minus 1. அப்போ இங்கே நான் மில்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணேன்னா என்னோட இம்பிடன்ஸ் யார் R. அப்போ இந்த Z இருக்க இடத்துல யார் வருவானா R3 வரும். அப்போ மில்லர்ஸோட இது RM1ன்னு கொடுக்குறேன். மில்லர்ஸ் தியரம் ஃபார் த இன்புட் இம்பிடன்ஸ் RM1 ஈக்குவல் டு R3 டிவைடட் பை 1 மைனஸ் AV. தென் RM2 ஈக்குவல் டு அவுட்புட் சைட் ரெசிஸ்டன்ஸ் R3 இன்டு AV டிவைடட் பை AV மைனஸ் 1. ஸோ இப்போ எனக்கு டயக்ராம் இந்த டயக்ராம் என்ன எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ சேம் சர்க்யூட் டயக்ராம். இங்கே RE ரெசிஸ்டன்ஸ் வரும். இங்கே சப்ளை VCC. தென் இங்கே R1 ரெசிஸ்டன்ஸ் அப்படியே தான் வரும். இங்கே R2 ரெசிஸ்டன்ஸ் அப்படியே வரும். அதுக்கப்புறமா இங்கே கெப்பாசிட்டன்ஸ், இங்கே VS. இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா மில்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணதில் எனக்கு இந்த பக்கம் R3 ஸ்ப்ளிட் ஆகி ஒரு இன்புட் சைடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸை நான் RM1ன்னு எடுத்திருக்கேன். இன்னொன்று ஸ்ப்ளிட் ஆகி அவுட்புட் சைடு வரும். தட் இஸ் RM2. So this is the circuit diagram after using the Miller's theorem. Miller's theorem யூஸ் பண்ண பிறகு circuit diagram இப்படி தான் இருக்கும். ஸோ bootstrap technique நான் 2 மார்க் என்ன எழுதணும்னா RM நார்மலாக இந்த RM வேல்யூ வெரி லார்ஜாக இருக்கும். ஸோ இப்போ நான் 2 மார்க் சொல்கிறேன். bootstrap what is bootstrap technique? if one end of the இதான் ஒரு end of that resistance R3 changes in voltage, ஒரு எண்டில் என்ன voltage change ஆகுதோ and other end R3 moves through the same potential different. அதர் எண்ட்லேயும் அதே வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் மூவ் ஆகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா R3 is pulling itself up by its bootstrap. அப்போ R-self வந்து ஒரு பக்கம் என்ன வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுதோ அதே வோல்டேஜை புல் பண்ணி இழுத்து அடுத்த பக்கமும் அதே வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போ R3 என்ன பண்ணுதுன்னா வோல்டேஜை அதுக்குள்ளே புல் பண்ணி எடுக்குது. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா bootstrap. So bootstrap technique, that is the theory question, important question. So bootstrap na வேற ஒண்ணும் கிடையாது, used to improve the input impedance value. So எதுக்குனா biasing நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா பெட்டர் biasing பெட்டர் input impedance கிடைக்கிறதுக்காக நம்ம bootstrap technique போறோம். So இந்த bootstrap techniqueல when we are giving the AC signal, இந்த R3 resistance வந்து நமக்கு என்ன ஆகும்னா connected in between input and output. அப்போ R3 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்ம மில்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். மில்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்புட் சைடு வரும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் சைடு வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா bootstrap technique, Darlington amplifier. So method, what are the methods are used to improve the input impedance? 2 மார்க்ல கேட்பாங்க, what are the methods are used to improve the input impedance? So one is Darlington connection, another one is bootstrap technique. 2 types வந்து used to improve the input impedance. இந்த 2 typeலயும் we are using common collector amplifier. common collector தான் amplifier தான் யூஸ் பண்றோம். So இந்த ரெண்டு क्वेश्चனும் very very important. நல்லா படிங்க. Thank you.